விஜய் என்ன ஹாட் டாபிக். இந்த ஒரு படத்தில் த்ரிஷா அம்மா வருவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்வாங்க. என்னம்மா, நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி, உங்கள் தங்கச்சி கட்டியிருக்கிறாரு அவர், அப்போ அவர் எனக்கு என்ன வேணும்? அப்போ அந்த காமெடி என்ன சொல்லுவார், புருஷ மாதிரி அப்படின்வார். அதை காமெடியாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. இன்னைக்கு இப்படி நடக்கிற ஒரு விதம் சரியா? அதை நியாயப்படுத்துறது சரியா? அதையும் போற்றி புகழ, அதையும் ஷேர் பண்ண, அதுக்கும் முட்டு கொடுக்குற இந்த கூட்டத்தை பற்றி, இந்த கூட்டத்தினுடைய எண்ணம் சரியா? என்ன நடக்குது? ஒரு மனுஷன் ஒரு வாழ்நாளில் எப்படியெல்லாம் முறையோடு இருக்கணுமோ அந்த முறையோடெல்லாம் இல்லாமல் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவங்களோட குடும்பம் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கே கல்யாணம் ஆகக்கூடிய அளவு வயசான பிறகு இப்படி ஒரு தொடர்பு. ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சரியில்லாத போது அது சட்டப்பூர்வமாக நீங்கள் டைவர்ஸ் வாங்கி அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வாழ்வை தொடங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக ஒரு லேடி, ஒரு ஒய்ஃபு, அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, இவரால் எனக்கு பாதிப்பு இருக்குது, நான் வீட்டில் முடக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல, எனக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனையை உருவாக்குறாரு, வெளியே வந்து கருத்தே சொல்ல முடியல, நான் எவ்வளவோ போராடினேன் அந்த தொடர்பை விடியான்னு, நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அக்கா சங்கீதாவை தான் விட்டு போயிருக்காரு. இல்லை, இன்னைக்கு அந்த செய்தி எல்லாமே அப்படியே மூடி மறைக்கப்பட்ட மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கு. இல்லை, இவங்க 2 பேரும் சமரசம் ஆயிட்டாங்க, விவாகரத்து தேவையில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இல்லைங்க சார். அப்படின்னா அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அவங்க மனவேதனையோட 27 வருஷம் வாழ்ந்த ஒருத்தவங்க ஒரு நியூஸை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது, இவரை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், திருந்தவே மாட்டாரு, எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ நாள் எனக்கு அழுத்தம் வரக்கூடிய பட்சத்தில் நான் அந்த நடிகை யார் என்று சொல்வேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இவ்வளோ தூரம் வாழ்ந்ததுக்கு அர்த்தமாக புருஷன் 1000 தப்பு பண்ணாலும் அந்த நடிகை பேரை சொல்லி புருஷன் அவமானப்படுத்துறதுக்கு அவங்க அந்த நேரத்தில் விரும்பாம தான் இருந்தாங்க. தனக்கு வர பிரச்சனையை ஒரு பொண்ணு சொல்லக்கூடாதாங்க. ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வெளியே வந்து சொன்னால் நீங்கள் ஏன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? இப்போ ஏன் சொல்கிற, அப்போ ஏன் சொல்லலை? திமுக ஒன்று ஏவுதா, எலெக்ஷன்னால பண்ணுறியா? மனிதாபிமானம் செத்து போச்சாங்க நம்ம நாட்டில். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வெளியே வந்து சொல்கிறாங்க, ஏன் விஜயா இருந்தால் அதுக்கு நீங்கள் கூஜா தூக்கணுமா? விஜயா இருந்தால் சப்பக்கட்டு கட்டணுமா? அதான் இப்போ ட்ரால் வருது. இல்லை,